இயேசு அவனை நோக்கி. ஒரு மனுஷனும் அவனை கண்ணோக்கி பார்த்தது கிடையாது. ஏங்க பிச்சைக்காரன் கீழே தான் உட்கார்ந்துருக்கணும், மனுஷங்களா நடந்து போவாங்க. ஏன்னா நீ கீழே இருக்கணும், நாங்க போற வழியில உனக்கு என்ன பண்ணிட்டு போவோம், காசு போட்டுட்டு போவோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனுஷன் இயேசு முகத்துக்கு நேராய் நிற்கிறான். நம்ம நினைச்சோம் ஆண்டவர் முன்னாடி வந்தா தாழ விழுந்துடணும். இல்ல, அவர் விழ சொல்றவள் அல்ல, விழுந்தவனை தூக்கி எழுந்து நில்லுங்கிறவர். யோவான் சொல்றாரு, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது நான் செத்தவனை போல விழுந்தவன ஓ பயங்கர வர்ஷிப்னு ஆண்டவர் சொல்ல, எழுந்து நில்லுண்டார். தேவன் என்னை தூக்குகிறவர், தேவன் என்னை நிற்க செய்கிறவர், அவர் என்னை பார்க்கிறவர். என்ன மாதிரியான படம் உங்க மனசுல இருக்குது ஆண்டவரை நினைக்கும் போது? பிரதர், ஆண்டவரெல்லாம் ரீச் பண்ணணும்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க 3 days fasting prayer. 3rd day இன்றும் நாளையும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், 3ஆம் நாள் அவர் வருவார். That is Old Testament. Here the God is waiting for a blind man. என்ன தேவனை பத்தி அறிஞ்சிருக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டில் சொன்னாங்க 2 நாள் உன்னை ஆயத்தப்படுத்தி 3ஆவது நாள் வருவார். நீங்க ஒரு குருடனை கூட்டிட்டு அவனுக்காக நான் நிக்கிற ஹோல் கிரௌட் நிக்கிது. யோசிச்சு பாருங்க, ஏன்டா நின்னுட்டீங்கன்னு பின்னாடி கேட்டா, பர்த்திமைன்ற ஒருத்தன் வரணுமா, இயேசு நிக்கிறாரு. The whole city knows Jesus is going to heal a person. போயிட்டு இருந்த ஊர்வலம் நிக்குது. யாருக்காக? மேயர் வந்திருக்கிறாரு, பிரதமர் வந்திருக்கிறாரு, பிரசிடென்ட் வந்திருக்காருன்னு இல்ல, ஒரு குருடனுக்காக நிற்கிற இயேசு. தேவன் பாதிக்கப்பட்டவர்களுக்கானவர், தேவன் உடைக்கப்பட்டவர்களுக்கானவர், தேவன் நொந்து போனவர்களுக்கு பக்கத்தில் நிற்கிறவர். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? God is on my side. God is on my side. He is on my side. He is for me. அவர் எனக்கானவர், என் பட்சத்திலே நிற்கிறவர். யாருமே உங்களுக்கு செவி கொடுக்கல, யாருமே உங்களை விசாரிக்கல, டோன்ட் வரி, கால் unto him son of David, தாவீதின் குமாரனே கூப்பிட்டா உங்களுக்காக நிற்கிறவர். Stand still. அழைச்சுவாங்க, போய் கூட்டிட்டு வராங்க. திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். அடுத்த வருஷம் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். என்ன பண்ணிட்டானா? உடனே மேல் வஸ்திரத்தை, இவன் எந்த அளவுக்கு வேத வாக்கியங்களை படிச்சு தெளிவா இருந்தா இனி எனக்கு இந்த துணி தேவைப்படான்னு முடிவு பண்ணிட்டான். இனி நான் இங்க வரப்போறது இல்லை, இங்கிருந்து எந்திரிக்கிறேன்ல, மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். நோ வே. இயேசுவை பார்த்துட்டேன்னா எனக்கு இங்க வேலை இல்லப்பா, நான் அவர் பின்னாடி போனோம். நான் இங்க உட்கார போவதும் கிடையாது, இந்த லைசன்ஸ் எனக்கு தேவைப்பட போறதும் கிடையாது. அவர் மேசியான்னு எனக்கு தெரியும், என் கண் அவர் திறப்பார். கண் திறக்கப்பட்டவன் நாங்கள் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. My life is going to be changed. என் வாழ்க்கை மாறப்போகிறது. அவன் எழுந்து தன்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டானா, உதறி போட்டு, வேற வேணா எடுத்து போட்டுக்கோ, எனக்கு இனி தேவைப்படாது. இந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் கூப்பிட்டுருந்தா கூட பரவாயில்ல பிரதர், பிச்சைக்கார கூட்டத்திலிருந்து ஒருத்தன் கூப்பிடுற சத்தத்துக்கே நிக்கிறார்னா, என் தேவன் என் மன விருப்பங்களை அறிந்தவர். இயேசுவின் இடத்தில் வந்தான். He came to Jesus. அடுத்த வருஷம் இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஓ மை காட், இப்பதான் மெசேஜே ஆரம்பிக்குது. இயேசு அவனை நோக்கி. ஒரு மனுஷனும் அவனை கண்ணோக்கி பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸ் இஸ் லுக்கிங் அட் ஹிஸ் ஃபேஸ். ஏங்க பிச்சைக்காரன் கீழே தான் உட்கார்ந்துருக்கணும், மனுஷங்களா நடந்து போவாங்க. ஏன்னா உன்னை ஏறெடுத்து பார்க்க நாங்கள் விரும்பவில்லை. நீ கீழே இருக்கணும், நாங்க போற வழியில உனக்கு என்ன பண்ணிட்டு போவோம், காசு போட்டுட்டு போவோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனுஷன் இயேசு முகத்துக்கு நேராய் நிற்கிறான். நம்ம நினைச்சோம் ஆண்டவர் முன்னாடி வந்தா தாழ விழுந்துடணும். இல்ல, அவர் விழ சொல்றவள் அல்ல, விழுந்தவனை தூக்கி எழுந்து நில்லுங்கிறவர். யோவான் சொல்றாரு, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது நான் செத்தவனை போல விழுந்தவன ஓ பயங்கர வர்ஷிப்னு ஆண்டவர் சொல்ல, எழுந்து நில்லுண்டார். தேவன் என்னை தூக்குகிறவர், தேவன் என்னை நிற்க செய்கிறவர், அவர் என்னை பார்க்கிறவர். நமக்கு சில வசனம்லாம் தெரியும். பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, நீ பாவத்தையும் பார்க்க மாட்டீர், பாவியும் பார்க்க மாட்டீர்னு கடைசியில் மனுஷன் தான் பாவியை பார்க்க மாட்டேங்கிறான். இயேசு ஸ்ட்ரைட்டா பார்க்கிறார். நோ ப்ராப்ளம் ஃபார் ஜீசஸ். இயேசுவுக்கு பிரச்சனை கிடையாது. இயேசு அவனை நோக்கி அடுத்து கேட்கிறாரு, நான் உனக்கு, ஓ மை காட், ஒரு அற்புதம் செஞ்சுட்டு போயிடலாம், அது தெரியாதானே? குருடன் என்ன கேட்பான்? பிஸியா போயிட்டு இருக்கும்போது இவன் கத்திக்கிட்டே இருக்கான். அவனை வர சொல்லுங்கன்னு சொன்னேன்னு
பி ஹீல்ட் அப்படின்னு போயிருக்கலாம். அவன் கண்டிப்பா என்ன இருப்பான்? இயேசு உங்கள் தேவைகளை மாத்திரம் சந்திச்சு உங்களை அனுப்புறவர் அல்ல. He wants a conversation with you. அவர் உங்களோட பேச பழக விரும்புகிறார். யோசிச்சு பாருங்க, அவனை கூட்டுவான். சில நேரத்தில் பைபிளை படிக்கும்போது மனசுலேயே படம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு குருடன் கூட்டு வந்து, போதுகிறே இவன் தான் கத்திட்டு இருந்தது, அப்படியே வா வா முன்னாடி நின்னு அவன்கிட்ட கேட்கிறாரு, என்ன வேணும் உனக்கு? இந்த கேள்வி நீங்க யார்கிட்டங்க கேட்டுருவீங்க? ஒரு செலிபிரிட்டி போறாருன்னா கையை கூட நீங்க கொடுத்துட முடியாது. ஆனா இவர் நின்று ஒரு காஃபி சாப்பிடுறதுக்கு எப்படி உட்கார்ந்து பேசுவோமோ அப்படி அவன்கிட்ட கேட்கிறாரு, சொல்லு என்ன வேணும் உனக்கு? The whole crowd is waiting, but Jesus is talking to a man. சொல்லுப்பா நீ சொல்லு. இப்ப முழு உலகமே, தெய்வத்துவமே யார் பேசுறத கேட்க விரும்புதுன்னா, நீ பேசு, நாங்க கேட்கிறோம். நீ பேசு, நீ இப்ப சொல்லு, what do you want? ஆமா.